நவம்பர் 22. புனித செசிலியா. ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் செசிலியா. சிறுவயது முதல் இறைவனின் அன்பினை சுவைத்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளிமையாக வாழ்ந்தார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து இறைபக்தியோடு வாழ்ந்த இவருக்கு இவரது பெற்றோர் கிறிஸ்தவர் அல்லாத வலேரியன் என்பவரை திருமணம் செய்து வைக்க கணவரிடம் தன் கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து ஆண்டவரின் நற்செய்தியினை எடுத்துரைத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வலேரியன் திருத்தந்தை அர்பன் அவர்களிடம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மனம் திரும்ப இருவரும் இணைந்து ஆண்டவரை எடுத்துரைத்து இறைப்பணிகளைச் செய்தனர். கிறிஸ்தவர்கள் என்பதினால் கொலை செய்யப்பட்ட விசுவாசிகளின் உடல்களை எடுத்து அடக்கம் செய்த இவர்கள் ரோமை ஆளுநன் அல்மா குஸ்னால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வலேரியன் படுகொலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட செசிலியா மன வலிமையோடு ஆண்டவரின் பணிகளைச் செய்ய கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த செசிலியா ரோமை ஆளுநனால் தலை வெட்டப்பட்டு கழுத்தறுந்த நிலையில் 3 நாட்கள் இறைவனை புகழ்ந்து பாடி விண்ணகமடைந்தார். தான் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரின் பணிகளைச் செய்து அவரை புகழ்ந்து பாடித் துதித்த செசிலியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி பாடகர் குழுவின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித செசிலியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பங்கு தலங்களிலுள்ள பாடகர் குழுவினர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.